இந்த வீடியோவில் 2024 MCQ 23 பார்ப்போம். ரைட், இது ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கேள்வி தான். இதில் ஒரு டெஸ்டிங்கோட சம்மந்தப்பட்ட கேள்வி. இது அப்படியே அந்த பேனலாக டெஸ்டிங் போக போகுது. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை பார்த்தோம்னா இதான அந்த கேள்வி. பொதுவாக அதோட விடையோட சேர்ந்த கேள்வி பார்த்தோம்னால், ரைட், சேர்வை ஏ ஆனது 2,4 இரு நைட்ரேட், அப்போ டிஎன்பின்னு சொல்கிறாங்க. டிஎன்பி டை நைட்ரோ ஃபீனோ ஹைட்ரசீன் என்று சொல்கிறது, ஃபீனைல் ஹைட்ரசீன் என்று சொல்கிறது, உடன் ஒரு வெண்ணிற வீழ்வடிவை தருகிறது. ஒரு நிற வீழ்வடிவு, வெண்ணிறம் இல்லை நிற என்று சொல்லியிருக்காங்க, அந்த வெண்ணிறமாக உண்டாக்கும் சேர்வையை ஏ. அடுத்தது சேர்வை ஏ அமோனியா சேர் AgNO3 சில்வர் நைட்ரேட்டுடன் ஒரு வீழ்வடி உண்டாக்குறப்ப இந்த AgNO3 என்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே இந்த டொலியின் டெஸ்ட்னு சொல்லி இந்த பொருளை நாங்கள் யூஸ் பண்ணினாங்க. பிறகு அதே என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்வை ஏயை H+K2Cr2O7, அதாவது பொட்டாசியம் இரு குரோமேட்டு நாங்கள் சேர்த்து தாக்கமடைய செய்யும்போது இது மிகப்பெரிய ஆக்சிடேஷன் ஏஜென்ட் உண்டு, ரீஜன் உண்டு. இந்த ரீஜனோட எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பி என்ற விளைபொருளும் ஒரு பச்சை நிற கரைசலும். பச்சை நிறம் வரும் காரணம் இது ஆக்சிடேஷனில் Cr2 இருக்குது. இங்கே இருக்கிற ஆக்சிடேஷன் இது வந்து தாழ்த்தலாக மாற்றப்படும். இது +7 இருந்து இங்கே எங்களுக்கு தாழ்த்தப்படும், எங்களுக்கு +3 என்று தாழ்த்தப்படும். அப்போ இந்த பச்சை நிற கரைசல் வந்து இங்கே வரும். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், சேர்வை பி ஆனது நீர் சோடியம் கார்பனேட்டின் கரைசலில் வந்து கரைவது இல்லை. அப்போ கரையாதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக இது ஒரு மென் அமிலமாக, இங்கே இருக்கிற சேர்வையில் ஏதோ உண்டு, இதுக்கு பிறகு வர்றது மிகவும் மென் அமிலமாக இருக்கணும். இல்லாட்டி அமிலமே இல்லாமல் இருந்தாலும் இது வந்து இதை கரைக்காது. எனக்கு காரம் தானே, அது அமிலமாக இருந்தால் தான், மென்னமிலமாக இருந்தால் கரைக்காது. அதோடு சேர்த்து அதை விட அமிலமே இல்லாமல் இருந்தாலும் கரைக்காது. இப்போ இதில் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டில் இருந்து நாங்கள் வெளியில் கொண்டு வர வேணும். அப்போ இந்த அடிப்படையில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், இந்த சேர்வை ஏண்டா இந்த மூன்று சேர்வையிலையும் முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் என்ன சொல்லுவோம், 2,4 டிஎன்பியுடன் ஒரு வீழ்வடிவு தரது என்னென்று பார்ப்போம். இப்போ இது வீழ்வடிவு தரணுமாக இருந்தால் அது ஒரு தியரியை பார்க்கணும். முக்கியம் டிஎன்பி வந்து கட்டமைப்பு இதுதான். இப்போ கட்டமைப்பு கூட சிலபஸுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ டிஎன்பியோட கட்டமைப்பு இது, தாக்கம் இப்படி இருக்கும். அது வந்து ஹைட்ரசீன் என்று சொல்லப்படுற இதோட இருக்கும். இதைத்தான் நாங்கள் டிஎன்பியோட கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இதில் முக்கியமான அமைப்பு என்னன்னு சொன்னால் கார்பாக்சிலிக்னு சொல்கிறது கார்பனைல் என்று சொல்லுவோம். கார்பாக்சிலின் இல்லை, கார்பனைல் கூட்டம் தான் இதில் அமைப்பாக இருக்கும். இந்த கார்பனைல் கூட்டங்கள் தான் கார்பனைல் கூட்டம் இதோட தாக்கமடையும். கார்பனைல் கூட்டம் வந்து தாக்கமடையும். கார்பனைல் குரூப் என்று சொல்லப்படுற ஆட்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆல்டிஹைட், அடுத்தது வந்து கீட்டோன். ஆல்டிஹைட் எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு அமைப்பு கொண்டு இருக்கும். அதாவது இஞ்சால ஒரு R2 குரூப் பண்ணா, கீட்டோன் சொல்லப்படுற அமைப்பு வந்து இப்படி அமைப்பை கொண்டு இருக்கும். இஞ்சால இந்த Hக்கு பதிலாக R வரும். இப்போ இவங்க 2 பேரும் தான் இதோட தாக்கமடையும். இதோட தாக்கமடைஞ்சு ஒரு வீழ்வடிவை எங்களுக்கு உருவாக்கும். அந்த வீழ்வடிவு என்ன சொன்னால், இது வந்து டிஎன்பி, அதாவது 2,4 2,4 என்ன சொல்கிறது டிஎன்பி டை ஃபீனைல் ஹைட்ரசீன் என்று வர்றது. இது ஹைட்ரசோன் என்று முடியும். ஹைட்ரசோன் இல்லை நிற்கும். இப்போ ஹைட்ரசோன் என்ற என்ன வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற அமைப்புக்குள்ள இங்கே இருக்கிற 2 H இருக்குது, இங்கே இருக்கிற ஓவோட நீராக வெளியேற்றப்படும். அப்போ ஹைட்ரசோன் கட்டமைப்பு இதான் அந்த கட்டமைப்பு. இது மேலதிகமாக தான் விடை இதுக்குள்ள காய்ச்சி கொண்டு போகிறேன். விடை எடுக்கிறேன்டா இலகவாக எடுக்கலாம், ஒரு நோட் ஒன்று பார்க்குறதுக்காக. இப்போ ஹைட்ரசோன் என்ன செய்யும், ஒரு கீட்டோனாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஓ இந்த அங்கே இருக்கிற எச்சையும் எடுத்த பிறகு
தனக்குள்ள ஒரு சேஃபான ஒரு இதை கொண்டு வரும். எப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஓ இங்கே இருக்கிற ஓ ரெண்டும் ஹெச்சோட சேர்ந்து போன பிறகு இந்த சி இங்கே இருக்கிற ஹெச்சோட போன இந்த சி இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு ஆரோ இல்லாட்டி சியோ ஒரு குரூப் கொண்டு வரும். இப்படி இதான் அந்த ஹைட்ரோசோன் சொல்லப்படுற ஹைட்ரோசோன். இந்த 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 செட்டப் தானே ஹைட்ரோசோன் சொல்லுவோம். இது ஒரு வீழ்வடிவு. இது பல படி தாக்கங்களுக்குள்ளால் நடக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் எடுத்த இந்த ஏக்குள்ள கட்டாயமாக இந்த அல்டிஹைட் அல்லது ஹீட்டோன் ஒன்று இருக்க வேணும். அப்படி பார்க்கும்போது முதலாவது விடையை நாங்கள் இதிலிருந்து குறைச்சி கொண்டு வருவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது கீட்டோன் அல்டிஹைட் இருக்கிற விடையை பார்ப்போம். இதில் கீட்டோன் அல்டிஹைட் கொஞ்சம் கூடத்தான் டைம் வந்து போகும் போல இருக்கு வீடியோ. இப்போ இது ஹீட்டோன் இருக்குது பாருங்கள். இதில் இருக்குதா ஹீட்டோன்? இதில் ஹீட்டோன் இல்லை, ஹீட்டோனோ அல்டிஹைட்டோ இல்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ரெண்டாவது ஃபர்ஸ்டாகவே நாங்கள் தட்டிடலாம். அப்போ இப்போ அடுத்தது பார்த்தீங்க மூன்றாவது. அப்போ மூன்றாவது வரும். ஏன் ஹீட்டோன் இருக்குது, நாலாவதுலேயும் ஹீட்டோன் இருக்குது, அஞ்சாவதுலேயும் ஹீட்டோன் இருக்குது. ஆகவே இப்போ இந்த முதலாவது டிஎன்பியில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய விடையில் ரெண்டாவது என்ன செஞ்சிடும்? தட்டுப்பட்டுரும். அப்போ 1 பார்ப்போம், 1, 2, 3, 4, 5வது விடைக்குள்ள இப்போ நேரடியாக எங்களுக்கு எது நடக்குது? ரெண்டாவது தட்டுப்படுது. ஏன்? இங்கே எங்களுக்கு அல்டிஹைட் அல்லது ஹீட்டோன் வரும், கார்பனைல் கூட்டம் ஒன்று இல்லை. சரி, இப்போ அடுத்ததுக்கு நகர்ந்து போவோம். அடுத்த டெஸ்டிங் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட். அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டு அதாவது டொலியின் தாக்கத்துக்குள்ள இது. அப்போ டொலியின் இதுக்கு சொல்கிற பேர் வந்து டொலியின் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த டொலியின் ரீஜன் என்னவா இருக்குன்னு சொன்னால் அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட் சில்வர் நைட்ரேட். இப்போ அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட் யாரோட தாக்கம் அடைஞ்சு என்னென்ன டெஸ்டிங் எங்களுக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட்டை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு முக்கியமான டெஸ்ட் வந்து எங்களோட அல்கைனை பார்த்தோம்னா அல்கைன் என்றதை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த இதில் கார்பனைல் கூட்டத்துக்குள்ள இது வந்து ஸ்பெஷலாக வந்து நாங்கள் யோசிக்கலாம். இந்த அல்டிஹைட் இருக்கு தானே. இப்போ அல்டிஹைட் இப்போ கார்பனைல் கூட்டம் எடுத்தோம்னா பார்ப்போம். கார்பனைல் கூட்டம்னா இந்த கார்பனைல் கூட்டத்துக்குள்ள இந்த அல்டிஹைட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா இது வந்து மெட்டில் சில்வரை தரும். சரியா? இந்த அல்டிஹைட் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை டொலியின் இதில் வந்து மெட்டில் சில்வரை தரும். சரிதானே? ஆனால் இதில் இப்போ இது ஸ்பெஷலான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெஸ்ட் உண்டு அல்டிஹைட்டை பொறுத்தவரை. சரி, இப்போ கேள்வி வந்து அதுவாக தராமல் அவங்களோட டெஸ்டிங்கில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று தராங்கன்னா அமோனியா சேர் இதோட சேர்ந்து வீழ் வடிவை தருது, பிரிசிபிடேஷனை தருது. அது மெட்டில் சில்வரை தரல, இது பிரிசிபிடேஷன் இல்லை. இது வந்து சில்வர் இதுன்னு சொல்லுவோம், சில்வர் ஆடி பரிசோனை என்று சொல்லப்படும். ஆடி பரிசோனை மாதிரி இது வந்து என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வந்து பிரிசிபிடேஷனை தருது. இதில் முக்கியம் இதில் இருக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா பிரிசிபிடேஷனை தான் தரும். ரைட், பிரிசிபிடேஷனை தரணும்னா அவர் கட்டாயம் அல்டிஹைட் கீட்டோனுக்குள்ளே இருக்காது. அவர்கிட்ட கூட்டம் கட்டாயமாக யார் ஒன்று இருக்குது, என்ன இருக்கணும்னு சொல்லிட்டுன்னா இதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. அல்கைன் அல்லது அல்கேனுக்கு இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் தரும். அல்கைன் ஹேலேட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்துடும். ஹேலேட்டில் எங்களுக்கு 3 விதமான இது வரும். சிஎல் இருக்கும், பிஆர் பார்க்கலாம், அடுத்து ஐடியேட்டை பார்க்கலாம். அப்போ இதில் வந்து ஒயிட்ன்னு சொல்லுவோம், ஒயிட் கலரில் ஒரு ப்ரெசிபிடேஷனும், இது க்ரீமியான ஒரு ப்ரெசிபிடேஷனும், அடுத்தது ஜலோ ஒன்றும் வரும். இது வந்து
அதாவது டார்க் குறைந்த ஜலோவாக இருக்கும், அந்த லோவில் இருக்கும், ஆனால் க்ரீமி மாதிரியாக இருக்கும். சரி, அப்போ அதிலிருந்து பார்க்கும்போது இங்கே முதலாவது விடைகளை பார்த்தோம்னா அங்கேருந்து 2வது விடை தட்டுப்பட்டு ஆக 1 3 4 5வது விடைக்குள்ள இது விடைக்குள்ள நாங்கள் இப்போ இந்த டெஸ்ட்டை வச்சு விடையை நாங்கள் எடுப்போம். விடையை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் முக்கியமாக இதில் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை? ரைட், இப்போ எங்களுக்கு தேவை வந்து அல்டிஹைட்ரி வரையலாது, கீட்டோன் மேபி அதில் டெஸ்டிங்கே இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த விடைக்குள்ள எந்த விடைக்குள்ள இருக்கிற 1 3 4 5 அப்போ 1 3 4 5க்குள்ள நாம் பார்க்கணும் அல்கைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1ல் இருக்குதா? இல்லை. அப்போ 1 இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து 1 விலகுது. அப்போ இதில் இருந்தானா 3ல் இருக்குது, 4ல் இருக்குது, இந்த இருக்குது 3ல் இருக்குது, 4ல் இருக்குது, 5ல் இருக்குது. சரியா? அப்போ இனி நாங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்குரியதில் 3 4 5 தான் விடையை நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த இவ்வளவு தான் முதல்ல இவ்வளவு வந்தது, 1 இதில் தட்டுப்படுது. ரைட், அடுத்த டெஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஏயை கொண்டு போய் H + K2Cr2O7 விடுறாங்க. ரைட், இப்போ H + K2Cr2O7 விட்டால் இங்கே எங்களுக்கு வந்துட்டு அந்த சேர்வைக்குள்ள வந்து அல்கைன் இருக்குன்னு முடிச்சிட்டோம். சரிதானே? அதுக்கு முன்னுக்கு நாங்கள் எடுத்த சேர்வைக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்கிறது அல்டிஹைட் ஓ கீட்டோன் ஒரு குரூப் இருக்குன்னு நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆனால் அல்டிஹைட் இருந்திருந்தால் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், சில்வர் ஆடியோட பரிசோதனையில் இவர் ஆன்சர் பண்ணியிருப்பார். அப்போ ப்ரிசிபிடேஷன் வரணும்னா இவர் வந்திருக்கணும். ஆகவே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அதில் இருந்து 1 தூக்கிட்டோம். 1 தூக்கினபடியே இப்போ அல்டிஹைட் இல்லை. அப்போ என்ன இருக்க போகுது, இப்போ ப்ளஸ் வந்து கீட்டோனும் இருக்குது. சரி, இப்போ என்ன செய்யணும், இந்த இதில் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 2 என்னென்ன அல்டிஹைட் இருக்குது, அதில் சாரி கீட்டோன் இருக்குது, இது அல்கைன் இருக்குது, அடுத்து வந்து கீட்டோன் இருக்குது. இப்போ இதில் தான் நாங்கள் இதனுடைய தாக்கத்தில் என்ன விளக்கம் வருதுன்னு பார்க்கணும், என்ன விளைவு வருதுன்னு பார்ப்போம். அப்போ அல்கைனை நாங்கள் எடுத்தோம்னா இதால் பரிசோதனையில் இதனுடைய இதில் தாக்கமுடைய செஞ்சோம், அல்கைனை தாக்கமுடைய செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா அது என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா நேரடியாக ஒரு அதாவது அல்கைன் அந்த 2 கார்பன்களுக்கு இடையிலையும் 2 விதமான OHகளை இதில் இணைக்க வைக்கும். அது பிறகு இன்னும் ஆக்சிடேஷன் ஆகி அது ஒரு அசிடிட்டியை உருவாக்கும். வேற ஒன்றும் இல்லை, அசிட்டை உருவாக்கும். அது எப்படியாவது ஒரு அசிட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், அதாவது கார்பாக்சிலிக் அசிட்டுக்கு போகும், அசிட்டுக்கு போகும். ரைட், இப்போ இது கீட்டோனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கீட்டோனில் எந்த விதமான ரியாக்ஷனும் அது செய்ய இயலாது, எந்த விதமான ரியாக்ஷனையும் அது செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். ஆனால் இது மேலும் அதாவது முதல் தடவைலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் குறைந்த ஆக்சிடேஷன் நிலையில் இதில் ஒரு இருக்காது. மேலும் இது ஆக்சிடேஷன் ஆகும்போது தான் இந்த கீட்டோன் என்ன செய்யும் என்று சொல்லிச்சுன்னா, இந்த கீட்டோனாக இருந்தால் கீட்டோன் என்ன செய்யும், இன்னும் போகணும்னு சொன்னால் இதனுடைய ஆக்சிடேஷன் லெவலை தாண்டி போனாலும் இதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கும். அப்போ முதல் சிறிய லெவலில் வந்தாலும் பெரிய இறுதி நிலைக்கு மிகக்கூடிய ஆக்சிடேஷன் லெவலுக்கு போனாலும் அதனுடைய மாற்றம் ஆகாது. அப்போ கீட்டோன் அப்படியே இருக்கும். சரிதானே? ரைட், இப்போ இந்த கீட்டோன் அப்படியே இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த கார்பாக்சிலிக் அசிட்டை உருவாகும் அல்கீனை பொறுத்தவரையில் என்ற அடிப்படையை வச்சுக்கொண்டும், அடுத்தது இது வந்து கீட்டோனில் ஒரு பகுதியாக இருக்குதுன்றதை வச்சுக்கொண்டும் முடிவெடுத்தோம்னா இப்போ விடைகள் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் 3 4 5 தான் விடை. இப்போ இனி விடைகளை வச்சு தான் நாங்கள் அடுத்த முடிவுக்கு போகணும். காரணம் என்ன, அடுத்தது சோடியம் பைகார்பனேட்டர் ஒரு கதை கொண்டு வருது. அப்போ இங்கேருந்து வார பொருளோட சோடியம் கார்பனேட்டை நாங்கள் சேர்க்கும்போது கரையே இல்லை. அதாவது இதில் என்ன செய்கிறாங்க, Na2CO3னுடைய நீர்க்கரைசலில் வந்து ஏக்கோஸ் கரைசலில் வந்து
அந்த பொருள் இறுதியான A வந்து இன்சொலிபிளா இருக்கு. அதாவது கரையில் இன்சொலிபிளா இருக்கு. அப்ப அப்படி இதை நாங்க இன்னும் இதா பார்க்க வலிக்கிடும் போது இங்க என்ன நடக்கணும்? நாங்க தாக்கத்தின் அடிப்படையில இங்க உருவாகிற ஆக்களை நாங்க கடைசியா விடையின் அடிப்படையில தான் வச்சு பார்க்க வேண்டியிருக்கும். விடையில் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இறுதியாக நாங்கள் எடுத்த விட எங்களுக்கு 3, 4, 5 இந்த 3, 4, 5க்குள்ள இனி விட பார்க்க போறோம். இப்போ மூன்றாவது எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த அல்கின் எடுத்தோம்னா இதுல அசிட் ஏன் H+ஓட H+K2Cr சேர்க்கும்போது இதுல ஒரு அசிட் ஒன்று வரும். அதோட சேர்ந்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு அசிட்டாக வரும். அப்ப இதனுடைய தாக்கத்தின் இறுதியில ஒவ்வொன்றையும் நாங்கள் எழுதி பார்ப்போம். இந்த டைம் தான் எடுக்கும், பரவாயில்ல. ஒன்றை எழுதி மூன்றாவதுக்குரிய விடையை நான் இறுதி விடையை எடுக்கிறேன் தாக்கம் அடைய வச்சு. CH2 C ட்ரிபிள் பாண்ட் H வந்தா இதில் ரைட் இது CH2 OH. இப்போ H+ போடுங்க. H+ K2Cr கேவா K2Cr2O7 போட்டா இவர்கிட்ட இருந்து எங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? இப்படி ஒரு வடிவ அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். CH2 வந்து C வந்து இதுல வந்து இருக்கும், இங்க இருந்து அப்படியே இதுல WH என்று வரும். சரியா? இது வந்து உடைஞ்சி இதுல இருந்து WH என்று எங்களுக்கு வரும். ரைட். பிறகு இங்க என்ன செய்யும்? இது கீட்டோண்ட எந்த தாக்கம் இல்லாத அப்படியே இருக்கும். CH2 CH2 CWH என்று வரும். சரிதானே? ரைட். அப்ப இது இப்படி ஒரு அமைப்பு இங்க வரும். இங்க ஒரு அசிட், இங்க ஒரு அசிட்டை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். சரி, இது ஒரு அமைப்பு காணக்கூடியதா இருக்கும். அப்ப இது மூன்றாவது கூடிய அப்ப 2 அசிட் ஒன்று இங்க வரும். அது இது மூன்றாவது விடைக்குரிய. இது 4வது விடை எப்படி தாக்கம் அடைஞ்ச வரும்னு பார்த்தோம்னா 4வது கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கு. இதுல ஒரு கீட்டோன், இப்ப நாங்க இவர K2Cr2O7 நாங்க சேர்த்த மாதிரி இருந்தா இவர வார கட்டமைப்பு இது அப்படியே இருக்கும். இதுல எந்த தாக்கம் இல்லை. இவர் வந்து போய் இவர் OH மாறிடுவார். இதுல இருந்து இப்படியே வந்து இது CH2 ரைட். இப்போ இது ஆக்சிடேஷன் நடந்துட்டா இது ஒரு கீட்டோனா மாறிடும். சரி, அப்ப 4வது விடைக்கு வந்து 2 கீட்டோனும் ஒரு அசிட்டும் வரும். சரி, 5வது நிலைமையை பார்ப்போம். 5வது வந்து என்னன்னு இருக்குன்னா அது ஒரு கீட்டோன் CH2 அது மாறல. சரியா? ரைட். இப்போ என்ன நடக்க போகுது? இது வந்து ரைட். இப்போ இதுல எந்த மாற்றம் வராது. அது கீட்டோன் அடிப்படையில் CH2 ரைட் COH என்று வருது. பிறகு இது என்ன செய்யும்னு சொன்னா இது ரைட் கீழே உள்ளதை பார்த்தோம்னா இது CH2 COH என்று வருது. இந்த 3 விடையில இருந்தும் நாங்க என்னத்தை பார்க்கணும்னா இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. எப்படின்னு சொன்னா இங்க சோடியம் இருகார்பனேட்டை கரைசல் விடும்போது இது சொலிபிள் இல்லாமல் இருக்கணுமா இருந்தா இது அசிடிட்டி வந்து மிக மிக குறைவா இருக்கும். இது ஒரு மென்காரம். இதை விட மென்னமிலமா இருந்தா இது என்ன செய்யாது? கரையாது. மென்னமிலத்தை ஒரு வண்ணமிலத்தோட இது கரையும். சோடியம் கார்பனேட். இப்போ சோடியம் கார்பனேட் வந்து என்ன செய்யாது? கரையாம இருக்கணும்னா ஒரு மென்னமிலமா இருக்கும். ரைட். இதுல எது குறைந்த மின்னமிலமா இருக்கணும்? இதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். இப்போ இது 5வது விடைக்குரியது, இது 4வது. அப்ப இது பார்த்தோம்னா இது 2 கார்பாக்சிலிக் கூட்டம். இது அடுத்தது பார்த்தீங்க இதுல ஒரே ஒரு கார்பாக்சிலிக் கூட்டம், இது 1 தான் இருக்கு. இதுல 2 இருக்கு. இந்த கட்டமைப்புல பார்த்தோம்னா இதுலயும் எங்களுக்கு 2 இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுல அமிலத்தன்மையினுடைய அடிப்படையை வச்சுதான் இப்ப கடைசியா நாங்க ஃபைனலா விடைக்கு வரப்போறோம்.
அமிலத்தன்மையின் அடிப்படையை பற்றி பார்த்தோம்னு சொன்னா தாக்கத்தின் முடிவில் இவருக்கு 2 கூட்டம் இருக்குது. இதுக்கும் 3வதுலையும் பார்த்தீங்கன்னா 2 அமில கூட்டம் இருக்குது. இதுல 4வதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு அமில கூட்டம் தான் இருக்குது. ஆகவே இவர் தான் எங்களுக்கு குறைந்த அளவிலான அமிலத்தன்மையா இருக்கும். அப்ப எல்லாத்தையும் இந்த தந்த டெஸ்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஆள் ஒரே ஒரு அமைப்பு என்று பார்த்தோம்னா அது இந்த 4வதுக்குரிய விடையா தான் இருக்கும். 4வது கட்டமைப்பா தான் இருக்கும். இவர் தான் எங்களுக்கு விடையா இருக்கும். 4வது தான் விடையாக இருக்கும். விடை வந்து 4வது. காரணம் என்றா அமிலத்தன்மை அடிப்படையில் தான் கடைசியாக நாங்கள் இறுதியாக முடிவெடுக்கலாம். இப்போ இவருக்கு அமிலம் கூட, இல்லையும் அமிலம் கூட, 5வது 4வது தான் இறுதியான விடைக்கு நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய விடை வந்து விடை 4வது.